சந்திரர சூரியரே எல்லாம் ரெடியா இருக்கீங்க தானே இன்னைக்கு கொடுக்கிறதுக்கு ரெடி சாமியே என் துணையே இந்திரருக்கு இளையவரை என்ன சொல்லி கூப்பிடட்டும் மாமான்னு மாமா நான் இங்கே வந்து வர்றேன் மாமா ஃபேன் வருது மாமான்னு மச்சான்னு அச்சான்னு என்ன சொல்லி கூப்பிடலாம் மாமான்னு மட்டும் கூப்பிடணுமா செய்யணும் பார்த்தீங்களா என்ன மட்டும் ரெண்டு பேத்தையும் நான் ஒண்ணு சேர்க்கவே மாட்டேன் சொல்லக்கூடாது அவர்தான் நல்லா வாசிக்கிறாரு இருக்கப்பட்டோம் இந்திரருக்கு இளையவரை என்ன சொல்லி கூப்பிடட்டும் மாமா மச்சான் மச்சான் அத்தான் குழந்தைன்னு சொல்லி கூப்பிடணுமா நீ கூப்பிட்டதான் வந்துடுறியே இருக்கட்டும் எல்லாரும் வெற்றி உன் மனசுக்குள்ள யாராவது இருக்காங்களா இருப்பாங்க என் மனசுக்குள்ளே ஒருத்தர் இருக்கார் ஆனா உங்க மனசுக்குள்ள மச்சான் உங்க மனசுக்குள்ள நாக்க நீட் மாமா உங்க மனசுக்குள்ள எல்லா மனசுக்குள்ள இருக்காருப்பா என் மனசுக்குள்ள இருக்காரா வெற்றி அவரை கூப்பிட்டு வெட்டி வைக்க போறேன்டா மனசுக்குள்ள மாமா மகன் ஆசை ஆசை மனசுக்குள்ள மாமா மகன் ஆசை ஆசை அவன் வாழ்லிடம் தெரியும் தான் பேச என் மனசுக்குள்ள மாமா மகன் ஆசை ஆசை அவன் வாழ்லிடம் தெரியும் தான் பேச நான் எங்கிட்டு போறது இப்படி ஆளுல யாழகம் தாண்டி எங்க மாமனார் அரும்பு மீச தேர்றாரு ஹலோ மாமனாரே உங்கள்கிட்ட தான் வந்திருக்கேன் நீங்க அங்க என்ன பாக்குறீங்க பாக்கெட்ல போகுமானமா லைட்டை பத்தியா பாக்கெட்ல போகுமானமா லைட் வச்சிருக்கீங்களே வச்சிருங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இவரது அப்பா எங்க பெரிய மாமனாரு யாரு மிஸ்டர் எங்க அப்பாவா உங்க அப்பா இவர்தான் உங்க அப்பா சரி மூத்த அப்பாவா ஆளு எப்படி இருக்காரு ஜம்முன்னு இருக்காருல டையே கொடுக்காம அப்படியே பிளாக் பண்ண விட்டா ஐயோ இங்க பாத்தியலாம் நான் இத விட்டுட்டேனே மீசைய பாருங்களேன் நான் என்ன செய்வேன் கெளுத்தி மீசை அதே அரும்பு மீசை ஆகா குறும்பு ரொம்ப இருக்கும் பாத்துக்க குறும்பு ரொம்ப இருக்கும் வீரப்பன் மீசை வச்சிருக்காரு இன்னைக்கு இவர்தான்ப்பா எனக்கு வேணும் மாமனாரு மாமா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு ஏன் மண்டைய பயமாட்டுறியே ஏன் வீட்டுல சோறு போட மாட்டாங்களா போடுவாங்கல்ல ஏன் சிரிங்கலே பாப்பா என்னை பார்த்து ஒரு சிரிங்க அதான் சிரிக்கிறாரே ப்ளீஸ் ஸ்மைல் நல்லா ஜூம் பண்ணுங்க அப்போ இப்படி ஆளுல யாழகம் தாண்டி எங்க மாமனார் அரும்பு மீச காரன் தாண்டி அசவச்ச மச்சான் தானே மனசுக்குள்ள மாமா மகன் ஆசை ஆசை மனசுக்குள்ள மாமா மகன் ஆசை ஆசை அவன் வாழ்லிடம் தெரியும் என் மனசுக்குள்ள மாமா மகன் ஆசை ஆசை அவன் வாழ்லிடம் தெரியும் பேச பங்காளி வந்திருக்காரு பங்காளி அவர் அத்தை மகன்டல வருவேன் இன்னொரு மாமனார் எனக்கு வேணுமே இந்த இருக்க அப்புறம் புளி சட்டையா இவர் தாப்பா நீ சொன்னதுனால ரெண்டாவது மாமனாரு அவர்தான் உங்க அப்பா முறைக்கிறாரு நடுப்பா அப்பெல்லாம் மறைக்க மாட்டாரு வந்து சிரிக்கிறாரு கை கொடுங்க நல்லா இருக்கீங்களா என்ன கை அப்படி பண்றீங்களா என்ன என்ன ஆள் அழகா இருக்கிய உங்களுக்கு பாடலாமா என்னைய பாருங்க அப்படி அங்க பாருங்க காசு பணம்லாம் கிடையாது பாரு சும்மா காசு பணம்லாம் அப்புறம் கொடுத்துக்கலாம் அப்ப பாருங்க இப்படி குங்கும பொட்டுக்கார குறும்பு செய்யும் சேட்டக்கார என்ன ஊரு பிள்ளையார்பட்டியா பிள்ளையப்பட்டி எல்ல புளிக்கையிலே நம்ம ஊரு எல்ல புளிக்கையிலே பேரும் நம்ம ஊரு எல்ல
சம்பளம் தருவாங்க. என்ன மனசு எல்லாரும் சேர்ந்து ஆனதான் சம்பளம் இல்லைன்னா இல்லை அந்த வாருங்க இல்லைன்றவாப்ல உட்காந்துட்டே ஆடுறீங்களா? ஆமா மனசுக்குள்ள மாமா மகன் ஆசை ஆசை மனசுக்குள்ள மாமா மகன் ஆசை ஆசை அவன் நல்ல விடும் தேதியை தான் பேச பேச என் மனசுக்குள்ள மாமா மகன் ஆசை 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 நல்ல விடும் தேதியை தான் பேச 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 வர்ற இருக்கட்டும். பிள்ளைப்பட்டை பக்கத்துல கச்சேரி வந்திருந்தா மச்சான். சுந்தரப்பட்டி கூட்டி வந்தல்ல ஒரு மாசம் முன்னாடி கூட்டி வந்தில்ல என் நம்பர் ஒரு மச்சான் வாங்குனார். பங்காளி தான் அவர் எனக்கு வேணும். அவர் இங்கதான் வந்திருக்காரா? வந்திருக்காரு. என்ன நல்லா போயிட்டு இருக்குன்னு சொன்னா என்னாச்சு? நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு சண்டை வந்துருச்சு ரெண்டு பேத்துக்கும். சண்டை வந்துருச்சா? ஆமா. ஐயோ வாட்ஸ்அப்ல வேற முகம் வீடியோ கால்ல வருதான். அவர் முகம் வரவே மாட்டேங்குதா. இன்ஸ்டால வர்றாரு, ஃபேஸ்புக்ல வர்றாரு, ட்விட்டர்ல வர்றாரு. நேராவும் வந்திருக்காரு. நான் என்ன செய்வேன்? கீழே குனிஞ்சுக்கிட்டாரு. அவர் குனிஞ்சுக்கிட்டாரா? பின்னாடி நிக்கிறாரு. பின்னாடியா? என்னை பத்தி பாடிராத, உன் பக்கத்துல தான் நான் இருக்கேன், உன் மனசுக்குள்ளே இருக்கேன்னு இருக்காரு. அவருக்காக தான் இந்த வரிகள் பாடிடுவாமா? பாடுங்க பாப்போம். இது கல்யாண ஆசையிலே காத்திருக்க வச்சு விட்டா சுத்தி ஏன் கரகம் வேற வழியே இல்ல எனக்கிட்ட வந்துதே ஆகணும். ஒண்ணுகிட்டதான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வண்டியில போறது என்ன, கூட்டிட்டு வர்றது என்ன, வேன்ல போறது என்ன, கச்சேரிக்கு தானே. கச்சேரிக்கு தான். என்ன பண்றது? என் கரகம் இங்க வந்திருக்கேன். எஸ்எம் சண்முகத்திட்டு வந்திருக்கேன். இது என்னைக்கு குடிக்கிட்டு போதோ தெரியல. வாமா எப்ப பாரு பட்டாம்பூச்சி. நல்ல பிள்ளை கச்சேரிக்கார எல்லாத்துக்குமே தெரியும். ஆமா நீ சொல்ற. எனக்கும் தெரியும். ஆனா கரகம் அண்ணே அண்ணே தவுல்கார அண்ணே என் கரகம் மச்சான் அவர்ட்ட வந்த மச்சான் அவர்ட்ட வந்தேன். அவர் நல்லா முறையோட பேசி கத்துக்க. எனக்கு அண்ணன் கூட பிறந்த அண்ணன். அப்ப எனக்கு என்ன வேணும்? மச்சான் வேணும் உனக்கு. எனக்கு மச்சான் தான் வேணும். மாமா வேணும் மச்சான் வேணும். இப்ப யாரா தான் எனக்கு வேணும். என் கரகம் இருந்துட்டு போகட்டும். அப்புறம் வந்து நம்ம சொந்த கதையை பேசுவோம். இப்படி ஆத்தங்கர தோப்புக்குள்ள அந்தி சாயும் நேரத்திலே